So welcome students for today's topic, wind resource assessment. So prospecting and resource assessment. So this is the last topic of our first unit. So from today's lecture we will end the unit 1. So prospecting அப்படினா என்ன அப்படினா so நம்ம பார்த்த energy sources so அதோட availability எங்க இருக்கு அந்த மாதிரி சர்வே எடுக்கதோ இல்லட்டி சர்ச் பண்றதோ அந்த process தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா prospecting அப்படின்றோம். So resource assessmentனா ஒரு இந்த ஒரு plant வைக்கனாலும் எந்த thermal power plant இல்லட்டி ஈவன் ஒரு wind power plant so அந்த power plant ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா so எந்த ரீஜன்ல வைக்கலாம் அங்க எவ்வளவு ரிசோர்ஸ் நமக்கு அவேலபிள் இருக்கு அந்த மாதிரி கம்ப்ளீட் சர்வே फ्रॉम ஸ்டார்டிங் இந்த பேப்பர் வர்க்ல ஆரம்பிச்சு சைட் சர்வே முதற்கொண்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ற process தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா resource assessment அப்படிமோ. So last lectureல energy conversion என்னன்னு பார்த்தோம் and different types of energy conversion method like direct method பார்த்தோம் and then indirect method பார்த்தோம். After that extraction method எதுக்கெல்லாம் பார்த்தோம்னா coal, uranium, oil, natural gas அதெல்லாம் பார்த்தோம். And then mining methodலயே வந்து two types பார்த்தோம், underground and surface mining. So surface mining வந்து எடுத்துறோம் so pit mining and then strip mining so அதெல்லாம் பார்த்திருந்தோம். And then hydraulic mining underground processல பார்த்தோம். அது இல்லாம uraniumக்கு வந்து heap leaching and in-situ leaching இந்த ரெண்டு ப்ராசஸும் லாஸ்ட் லெக்சர்ஸ்ல பார்த்தோம். First of all resource assessment. So என்ன அப்படினா எந்த ஒரு எனர்ஜி ப்ராஜெக்ட் நம்ம பிளான் பண்ணாலுமே நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படினா எந்த இடத்துல மேக்ஸிமம் ரிசோர்ஸ் நமக்கு அவேலபிள் இருக்கு சோ அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ அதுக்கு தான் we are going to follow a resource assessment process. So இதோட மெயின் எய்ம் என்ன அப்படினா சோ நமக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் அவேலபிள் இருக்கு அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே லைக் இப்போ பவர் பிளான்ட் சோலார் பவர் பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஏரியாவில் வைக்கலாம், எங்க அதுல மேக்ஸிமம் சன்லைட் நமக்கு கிடைக்கும், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்ல சரௌண்டிங்ஸ் ஹை பில்டிங் வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கா, ஏதாவது ஷேடோ எஃபெக்ட் வருமா, அதோட கிளைமேட் என்ன, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம பார்க்கறது தான் வந்து சொல்றோம் அப்படின்னா ரிசர்ச் அசஸ்மெண்ட். ஸோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா ஏதல் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம், இல்லை சர்வேவாக இருக்கலாம், எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு தேடுதல் அந்த மாதிரி. ஸோ இது எனர்ஜி ரிசோர்சஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்டிங். ஸோ ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்ல ப்ராஸ்பெக்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா எனர்ஜி ரிசோர்ஸுக்கும் நம்ம ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்க்காம ஜஸ்ட் we are taking one resource an example and we will deal with that. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துக்கோம் அப்படின்னா we going to deal with wind resource assessment. ஸோ wind resource assessmentனா ஸோ காமனா எந்த ஒரு ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணாலும் மெயினாக நம்ம என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ண பாருங்க. ஸோ அந்த ரிசோர்ஸ் இருக்க ஏரியா மேப். ஸோ இப்போ நீங்கள் நெட்டில் வந்து ஜஸ்ட் கோல் அவைலபிலிட்டி ஏரியா அப்படின்னு போட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து எங்கெல்லாம் கோல் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேப் கிடைக்கும். சோலார் மேப் போட்டிங்கன்னா ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் மேக்ஸிமம் சன்லைட்டோட இரிடியன்ஸ் இருக்கும். ஆல்ஸ் விண்ட் மேப் போட்டிங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ஏரியாவில் விண்டோட மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிசோர்ஸ் மேப்ஸ் அண்ட் டேட்டா அது வந்து ஆல்ரெடி அவைலபிள். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணணும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலார் எடுத்துட்டோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் கேம்பெயின் அப்படிங்கிறது என்ன பார்ப்போம்னா ஸோ அங்கே வந்து சன்லைட் வந்து நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது, மேக்ஸிமம் இரேடியன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அந்த ரிமோட் சென்சிங்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஸோ லீடார் சோடா அந்த மாதிரி நிறைய ரிமோட் சென்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ண இது மூணுலையும் கலெக்ட் பண்ண டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ் டு பி ஃபாலோட் இட் வில் பி கம் அண்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் quality control. And then finally இந்த எல்லாத்தையும் வச்சு நம்ம ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணி we will report from that they will gonna start the next process. So wind resource assessment எடுத்தோம் அப்படின்னா மொத்தமே நமக்கு மூணு ஸ்டெப்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராஸ்பெக்டிங். என்ன ப்ராஸ்பெக்டிங்னா என்ன அப்படின்னா ஸோ லார்ஜ் ஏரியா ஸ்கிரீனிங் அண்ட் ஃபீல்ட் விசிட். ஸோ லார்ஜ் ஏரியா ஸ்கிரீனிங் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுக்காம ஓவரால் இந்தியாவில் மேக்ஸிமம் எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி கேதரிங் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து தே வில் ரேங்க் ஸோ விச் இஸ் த பெஸ்ட் சைட் ஃப்ரம் தட் தே வில் கோ ஃபார் அ ஃபீல்டு விசிட். ஸோ இதுதான் வந்து ப்ராஸ்பெக்டிங்ல வரும். அண்ட் தென் வேலிடேஷன். ஸோ ப்ராஸ்பெக்டிங் நம்ம என்னென்ன டேட்டாலாம் கொடுத்தோமோ இதெல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வேலிடேட் பண்ணுவோம். ஸோ வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த இடத்துல மைக்ரோ சர்வே ஆர் மைக்ரோ செட்டிங் அப்படின்னா இப்போ விண்ட் ரிசோர்ஸ்னா நம்மளோட மெயின் எய்ம் என்ன, we have to install a wind turbine. ஸோ அந்த விண்ட் டர்பைன் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம ஒரிஜினலாகவே பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து மைக்ரோ சைட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டிங் ஸ்டெப். ஸோ ப்ராஸ்பெக்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஏரியா நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏரியா ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிஃபை பண்ண ஏரியாஸ்க்கு வந்து நான் ரேங்க் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே வந்து நம்ம இப்போ ஒரு 6 இடம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 6ல் எது பெஸ்ட் அப்படிங்கிறது ரேங்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த லொகேஷன்ல எங்கெல்லாம் டவர் மேக்ஸிமம் வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் பிளான். ஆஃப்டர் தட்
அந்த டவர் லொகேஷன்ல நம்ம இது பண்ணி மானிட்டர் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபைனலி வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ் டு பி ஃபாலோட், அதெல்லாம் கரெக்டாக இங்கே மெர்ஜ் ஆகுதா அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ ப்ரிலிமினரி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ப்ரிலிமினரி ஐடென்டிஃபிகேஷன் வந்து மெயின் லார்ஜ் ஏரியா ஸ்கிரீனிங். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆஃப்டர் தட் ஆல்ரெடி நமக்கு அவைலபிள் வின் டேட்டா. ஸோ வின் டேட்டாங்கிறது எப்போவுமே என்னன்னா ஏர்போர்ட் தான் வந்து இந்த வின் டேட்டா வந்து ரொம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ஒரு ஃப்ளைட்டோட வந்து டேக் ஆஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி இறங்குறதா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஜஸ்ட் ஃப்ளை பண்ணும் போதோ வந்து மெயினாக அவங்க பார்க்கக்கூடிய வந்து விண்டோட ஸ்பீடு எப்படி இருக்கு, ஈவன் டேக் ஆஃபோ லேண்டிங்கோ எதுனாலும் சரி நமக்கு மெயினாக பார்க்கறது வந்து அங்கே விண்டோட இது எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். இன்கேஸ் அங்கே வந்து இப்போ ஒரு புயல் இருக்கு, இல்லை ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குங்கிறப்போ அவங்க வந்து இங்கே லேண்ட் பண்ணாமல் வேற ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணுவாங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் பற்றி. ஸோ அதனால they will have all the existing wind data around surrounding them. இப்போ சென்னையில் உள்ள போய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த சரௌண்டிங்ஸ்ல உள்ள கம்ப்ளீட் விண்ட் டேட்டா வந்து நம்ம ஏர்போர்ட்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். டோபோகிராஃபிக் இண்டிகேட்டர். ஸோ இதுவும் வந்து எப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவோட வெதர் கண்டிஷன், கிளைமேட்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே இது இருக்கும். அண்ட் தென் ஃபீல்ட் சர்வே அப்படின்னா ஸோ நம்ம வந்து தனியாக போய் பார்க்கறது, அதான் ஃபீல்ட் சர்வே. அண்ட் தென் ஃபிளாக் ட்ரீஸ். ஃபிளாக் ட்ரீஸ்னா பேஸ்ட் ஆன் த ட்ரீ, அதாவது நம்ம நார்மல் நம்மளோட மரத்தோட ஷேப் அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ அதை வச்சே வந்து அங்கே விண்டோட ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் லேண்ட் ஏரியா அவைலபிலிட்டி, தென் அக்சசிபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம ஒரு ஏரியா சூஸ் பண்ணா அதை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுமா, அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கா, வேற ஏதாச்சும் உள்ள நமக்கு தெரிஞ்சது இருக்கா. இப்போ ஒரு ஹில் ஏரியா நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஹில் ஏரியா நம்ம ரீச் ஆகிறதுக்கு கம்ப்ளீட் அக்சசிபிலிட்டி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது சூஸ் பண்றது நமக்கு வந்து வேஸ்ட். இப்போ லேண்ட் யூஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ லேண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல ஏதாச்சும் நம்ம பாதிப்பு வருமா, லைக் என்வரான்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் த பீப்புள். ஸோ அந்த மாதிரி ரூலுமே வில் கம் அண்டர் ப்ரிலிமினரி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ லார்ஜ் ஏரியா ஸ்கிரீனிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லார்ஜ் ஏரியா ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது மெயினாக நம்ம என்ன சொன்னோம், விண்ட் ரிசோர்ஸ் மேப் ஒன்று, அண்ட் தென் டோபோகிராஃபிக்கல் மேப்ஸ். ஸோ இது ரெண்டு தான். அண்ட் தென் நியர்பை ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸிஸ்டிங் விண்ட் டேட்டா வாங்குவோம். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஸோ விண்ட் ரிசோர்ஸ் மேப் ஃபார் அவர் கண்ட்ரி. ஸோ இங்கே வந்து நம்ம இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ விண்ட் பவர் டென்சிட்டி. ஸோ விண்ட் பவர் டென்சிட்டினா ஸோ மேக்ஸிமம் பவர் இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பெர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து வி ஹேவ் 450 ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு எந்தெந்த ஸ்டேட்லலாம் நமக்கு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் 350 to 450 அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஈவன் 200 to 300 அவைலபிள் இருக்குது. அந்த 250 to 300 அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஸ்டேட்ஸ் வரையா நமக்கு இருக்குது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேஷ், பீகார் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு விண்ட் பவர் பிளான்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம், எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த விண்ட் ரிசோர்ஸ் மேம் தே வில் சூஸ் ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெல்லாம் மேக்ஸிமம் இருக்கலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சூஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணலாம், குஜராத் சூஸ் பண்ணலாம் 2, அண்ட் தென் ஈவன் கர்நாடகா. ஸோ இங்கேயும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே வில் choose the site based on the available resources. So ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஸோ through the tree deformation. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸோ இது வந்து மரம் வந்து எந்த டைரக்ஷன்ல வளைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா விண்டோட டைரக்ஷன் எவ்வளோ ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிறது இந்த இதை சொல்லலாம். ஸோ இந்த இதுக்கும் அண்ட் தென் இந்த டைரக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ அப்படின்னா இங்க வந்து விண்டோட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஃப்ரம் திஸ் டைரக்ஷன் டு flowing here. அதே எக்ஸாம்பிள் தான் we have shown here. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபார்மிட்டி இல்லை, அது எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் க்ரோ ஆயிருக்கு. ஸோ இங்கே செகண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் லேக்கிங் இருக்கு. அப்படின்னா விண்டோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் கம்ப்ளீட் ஃபிளாகிங். ஸோ இந்த சைடு உள்ள எல்லாமே வந்து ஜஸ்ட் சிங்கிள் சைடாக மாறி இருக்கு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லலாம். ஸோ திஸ் வில் பி அவர் விண்ட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் த்ரோயிங், அதாவது விண்டோ டைரக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஃப்ரம் த ட்ரீ, ஸோ அங்கே அவைலபிள் ட்ரீஸ் வச்சுமே நீங்கள் விண்டோட ஸ்பீட் என்ன, விண்டோட டைரக்ஷன் மேக்ஸிமம் எந்த சைடு இருக்குது அது எல்லாமே நம்ம சூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபீல்டு விசிட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேப் அண்ட் தென் அவைலபிள் டேட்டா வச்சு நம்ம ஏரியா சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ண ஏரியாவில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ட்ரீஸோட டிஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி அதோட கண்டிஷன்ஸ் விண்ட் ஸ்பீட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே செக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபீல்டு விசிட். ஃபீல்டு விசிட் வந்து மெயின்லி எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அக்னாலேஜ் பண்ணதுக்கு ஓகே தட் இஸ் அப்ரூவ்ட் அப்படிங்கிற சொல்றதுக்காண்டியா we are going for field visit. ஸோ இது மூலமா வந்து நம்ம என்னென்ன லொகேஷன் ஓகே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணிருக்கோம். இந்த ஃபீல்டு விசிட் ஒரு 10 லொகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்.
from the field visit they will filter up. இவங்க எந்த இடத்துல ஃபில்டர் பண்ணாங்களோ அங்க மட்டும் தான் they will build a wind monitoring station. So next process க்கு after choosing from the field visit they will decide. So ranking of candidate site. So இப்போ நம்ம சூஸ் பண்ண சைட்ஸ் எல்லாத்துக்குமே ரேங்க் போடுவாங்க. ஸோ அந்த ரேங்க் வந்து மெயினா எதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அக்சசிபிலிட்டி, லேண்ட் யூஸ், அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அவைலபிள் லேண்ட் ஏரியா. ஸோ இது எல்லாமே மெயின். அண்ட் தென் சிட்டிங் கிரைட்டீரியா. சிட்டிங் கிரைட்டீரியா அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ விண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு விண்ட் டர்பைன் மட்டும் இருக்காது. there may be huge number of wind turbines. ஸோ அப்படின்னா ஒரு விண்ட் டர்பைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த இதெல்லாம் மெயினாக அக்சஸ் பண்ணணும். அண்ட் தென் இன்னொன்று என்னன்னா, விண்ட் டர்பைன்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே we are just supplying to grid mostly. ஸோ எங்கேயுமே வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கிரிட் சப்ளை தான். ஸோ அப்புறம் டிரான்ஸ்மிஷன் பாசிபிலிட்டி என்ன இருக்கு, அதுமாதிரி லோக்கல் ஆஸ்தட்டிக். லோக்கல் ஆஸ்தட்டிக்ங்கிறப்போ ஸோ இட் இன்க்ளூட்ஸ் லோக்கல் கல்ச்சர், பீப்புள், அங்கே உள்ள என்வரான்மெண்ட் கண்டிஷன். ஸோ அதனால ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குமா. அண்ட் தென் அகெயின் ஃபோர்த் ஒன், ஸோ நெட்வொர்க் அவைலபிலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே எல்லாமே மானிட்டரிங் ஸ்டேஷன் ஒன்று வைக்கும் அப்படின்னா, ஸோ அதில் உள்ள விண்ட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கு, டெம்பரேச்சர் அங்கே எவ்வளோ இருக்கு, ஸோ எவ்வளோ பவர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ வந்து டர்பைன் வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, ஆர் ஷட் டவுன் ஆகுது, அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் யூ ஹேவ் டு ஜஸ்ட் கம்யூனிகேட். ஸோ அது கண்டிப்பாக நெட்வொர்க் அவைலபிலிட்டி இருக்கணும். அண்ட் தென் பொட்டன்ஷியல் ஏவியன் இன்ட்ராக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏவியன் இன்ட்ராக்ஷன்ங்கிறது நம்ம ஃபிளைட்ஸ் அண்ட் ஜெட்ஸ் அந்த மாதிரி டிராவல் பண்ணுது. ஸோ மெயினாக ஃபிளைட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் நமக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. இப்போ ஃபிளைட் இருக்குன்னா ஸோ அதோட பாசிபிள் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதோட பாசிபிள் ஹைட்ஸ் எவ்வளோ வரைக்கும் ரீச் ஆகும், ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அண்ட் தென் அதனால நம்மளோட விண்ட் டர்பைனோட எஃபிஷியன்சியும் சேஞ்ச் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ அதனால இதை வச்சு தான் நம்ம என்னென்ன சைட் நம்ம சூஸ் பண்ணுவோமோ அதை வந்து ரேங்க் பண்ணுவோம். அண்ட் தென் இது வந்து யூஎஸ் விண்ட் கிளாஸோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பீடு இருக்கும்போது அதோட விண்ட் பவர் டென்சிட்டி வந்து இவ்வளோ இருக்கணும். ஸோ இதை வச்சு தே ஹேவ் measured 7 classes 1 to 7. So varying from lower wind power density to higher wind power density. So இதை வச்சும் we can just classify our site. So maximum வந்து we will always looking for a more wind power density. அதான் நமக்கு வந்து எஃபிஷியன்ட்டாக இருக்கும், both cost effective and then most energy extraction இருக்கும். So then site selection. So site selection க்கு வந்து இன்னொரு மெயின் மேஜர் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ விண்மில்லோட அவுட்புட் பவருக்கும் விண்ட் ஸ்பீடையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, விண்ட் ஸ்பீட் வில் பி விண்ட் டர்பைனோட பவர் அவுட்புட் வில் பி கியூப் ஆஃப் அவர் விண்ட் ஸ்பீட். ஸோ விண்ட் ஸ்பீட் வந்து 3 times மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் அப்படிங்கிறதுனா நம்ம அவுட்புட் வில் பி கிட்டத்தட்ட 125. ஸோ கியூபிக்கா இருக்கும். ஸோ அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து என்ன அப்படின்னா, மேக்சிமம் நம்ம சூஸ் பண்ண ஏரியாலேயே மேக்சிமம் எந்த லொகேஷன்ல வந்து ஹையஸ்ட் ஸ்பீட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து மெயினா செலக்ட் பண்ணோம். இது வந்து என்ன, ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ண ஒரு ஏரியால எந்த இடத்துல மானிட்டரிங் ஸ்டேஷன் வைக்கலாம், எந்த இடத்துல நம்ம டர்பைன் வைக்கணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபிளாட் டெரைன்னா இப்போ நார்மல் சர்ஃபேஸ். ஸோ அங்க வந்து இட் வில் பி ஈஸி. பட் ஹில்லி ஆர் மவுண்டைன் டெரைன்ஸ் இங்கே தான் வந்து சைட் செலக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட் ப்ராசஸாக இருக்கும். சைட் செலக்ஷனுக்கு மேக்ஸிமம் வேற என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ விண்ட் ஷியர்ன்றது என்ன அப்படின்னா, so wind speed difference and then wind direction difference. So direction upward downwards or speed மே வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது பார்க்கணும். டர்புலன்ஸ்ங்கிறது இம்பேலன்ஸ் ஆர் அப்நார்மல். ஸோ அந்த வேரியேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா கிராஜுவலாலாம் வேரி ஆகாது, திடீர் சடன் வேரியேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டர்புலன்ஸ். தென் ஆசிலேஷன் அப்படின்னா, ஸோ ஃப்ரம் த லோயர் ஸ்பீட் டு ஹையர் ஸ்பீட் எவ்வளோ மேக்ஸிமம் போகும், ஹையர் ஸ்பீட்லேருந்து லோயர் ஸ்பீட் எவ்வளோ போகும். இன்ஃப்ளோ விண்ட் டைரக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் விண்ட், இன்கேஸ் அங்கே புயல் அந்த மாதிரி வரும்போது மேக்ஸிமம் விண்ட் டர்பைனோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும். ஸோ ஈவன் பிரேக் போட்டாலும் வெதர் இட் கேன் வித்ஸ்டாண்ட், இல்லாட்டி அதையும் தாண்டி இட் வில் டிஸ்டர்ப் அவர் டர்பைன், இல்லாட்டி பிரேக் ஆக சான்ஸ் உண்டா. ஃபர்ஸ்ட்ங்கிறது சடனாக ஒரு இம்பல்ஸ் மாதிரி சடனாக விண்டோட ஸ்பீட் வந்து மேக்ஸிமம் ஆக சான்ஸ். வேக் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு 4-5 டர்பைன் நம்ம வைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டர்பைனோட எஃபெக்ட் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டர்பைன் பாதிக்கும். ஸோ அதோட இது வந்து அடுத்தது பாதிக்கும். அதாவது டர்பைனை தாண்டி விண்ட் டிராவல் ஆகும்போது மேக்ஸிமம் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த டர்பைன் போகும். ஸோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட நெக்ஸ்ட் டர்பைனுக்குள்ள எஃபிஷியன்சி கம்மியாக சான்ஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி வேக் எஃபெக்ட்ஸ் அங்கே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி கம்மிங் அண்டர் சைட் செலெக்ஷன்.
ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் வேலிடேஷன். ஸோ ஒன்ஸ் த சைட் செலெக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சைட் செலெக்ஷன் என்னென்ன டேட்டாலாம் கொடுத்தோமோ ஸோ அதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will first of all we will set up a wind monitoring station. ஒரு மானிட்டரிங் ஸ்டேஷன் வைப்போம். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டவர்ஸ் வைப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். எதுக்காண்டி 2 டவர் வைக்காங்க அப்படின்னா ஸோ விண்ட் ஷியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ டிஃப்ரெண்ட் விண்ட் ஸ்பீட் டிஃப்ரெண்ட் விண்ட் டைரக்ஷன், ஸோ அதை மெஷர் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் 2 வச்சிருப்போம், 2 டவர் வச்சிருப்போம். ஸோ அதுபோது டவரில் என்னெல்லாம் மேக்ஸிமம் நம்ம அவைலபிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி விண்டோட டைரக்ஷன் மெஷர் பண்ணணும் 2. ஸோ அதுக்காண்டி மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விண்ட் வெயின் அண்ட் விண்ட் அனிமோமீட்டர் இருக்கும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அனிமோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா கப், வெயின், அல்ட்ராசோனிக், ஹாட் ஒயர். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஸோ கப் டைப் அனிமோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டைரக்ஷன் விண்ட், ஸோ விண்டோ டைரக்ஷன் என்ன அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டெம்பரேச்சர் பப், ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் சரௌண்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு ஸோ அது எல்லாமே. அண்ட் தென் இதுக்குள்ள டேட்டா கலெக்ஷன், அண்ட் தென் இதுக்கு ஏதாச்சும் பவர் சப்ளை தேவை அப்படிங்கிறப்போ ஸோ அந்த இது. ஸோ இந்த டேட்டா எல்லாமே நம்ம எங்கே கலெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் அ டேட்டா அக்கேஷன் சிஸ்டம். ஸோ இது மூலமா நம்ம ஜஸ்ட் 1 டேக்கு நம்ம ப்ராசஸ் செய்ய மாட்டோம். அந்த ப்ராசஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் இல்லாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஃபார் 2 மந்த்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த டேட்டா ஃபுல்லுமே நம்ம கலெக்ட் பண்ணணும். அண்ட் தென் ரிமோட் சென்சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ரிமோட் சென்சிங் வந்து நம்ம மெயினாக we are using சோடார் அண்ட் லிடார். ஸோ சோடாருங்கிறது என்ன அப்படின்னா சோனார் யூஸ் பண்ணி டிடெக்ட் அண்ட் ரேஞ்சிங், அண்ட் தென் லிடார் அப்படிங்கிறது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமோட் சென்சிங் பண்ணுவோம். ஸோ ரிமோட் சென்சிங், ஸோ சோனாருங்கிறது என்ன அப்படின்னா ஸோ வித்தவுட் அதாவது ஒரு டவர் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணாமல் டேரெக்டாக பை அப்ளைங் சோனிக் வேவ்ஸ், ஸோ அது மூலமாக விண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, விண்டோட ஸ்பீட் எப்படி இருக்குது, அண்ட் தென் இஸ் தர் எனி விண்ட் ஷியர் இல்லை டர்புலன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, கம்ப்ளீட்டாக தட் வில் பி மானிட்டர் வித் யூசிங் ஆஃப் சோடா. த சேம் கேன் பி டன் பை லிடார். ஸோ லிடாரில் வந்து நம்ம வந்து லைட் ரேஸ் சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஸோட வந்து ஸ்கேட்டரிங் அதை வச்சு we will come up with the graph. From the graph we can measure the speed and direction and what are the deflection and variation in speed. ஸோ இது எல்லாமே நம்ம மெஷர் பண்ண முடியும். அண்ட் தென் அனலைசிஸ், ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வச்சு we will analyze. ஸோ மெயினாக டைம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ 2 தான் பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டையூர்னல் வேரியேஷன். டையூர்னல் வேரியேஷன்னா த்ரூ அவுட் த டே ஒரு 24 ஹவர்ஸில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குங்கிறத ஒரு கிராஃபிக்லாம் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி கால்ட் அஸ் டையூர்னல் வேரியேஷன். ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ த்ரூ அவுட் த டே எங்க மேக்ஸிமம் ஸ்பீட் நமக்கு எவ்வளோ அப்ளைன் ஆகுது, எந்த ஹவரில் அப்ளைன் ஆகுது, அந்த மாதிரி சிங்கிள் டே இல்லாமல் பை மந்த்லி எல்லா டேயும் இருக்கும். அது இது வந்து மந்த்லி வேரியேஷன். ஸோ த்ரூ அவுட் த இயர் இருக்கும்போது ஜனவரி வேரியேஷன் எப்படி இருக்கு, ஆவரேஜ் பிப்ரவரி எவ்வளோ, மார்ச், ஏப்ரல், மே, த்ரூ அவுட் த டிசம்பர். ஸோ ஆவரேஜாக இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.6 மீட்டர் per second. ஸோ தட் வில் பி good for running your wind turbine. ஸோ இந்த அனலைசிஸ்ல நம்ம மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ மீன் விண்ட் ஸ்பீட் மெஷர்ட் அட் 2 heights. ஸோ 2 ஹைட்ல நம்ம டவர்ஸ் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒன்று இது ஒன்று. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள விண்ட் ஸ்பீட் மீன் அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது எதுக்காண்டி நம்ம அந்த 2 மீட்டர் வைக்கணும்னு சொன்னது வந்து ஸோ விண்ட் ஷியரை மேக்ஸிமம் மெஷர் பண்ணதுக்காண்டி இது பண்ணுறோம். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு 10 நிமிஷம் எவ்வளோ டிவியேஷன் இருக்கு அதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். எதுக்காண்டி டு நோ த turbulence and then wind direction analyze பண்ணும். So the information எல்லாமே ஒரு text file நம்ம சேவ் பண்ணுவோம், or else AXIS file to be decoded by our computer. And then the last process micro sitting. So micro sitting அப்படிங்கிறது என்ன அப்படின்னா even though we have validated, even though we have identified the land area, so micro setting மூலமா தான் நமக்கு கம்ப்ளீட்டா எல்லா ப்ராசஸுமே இங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துல டர்பைன் வச்சு மேக்ஸிமம் அங்கே நமக்கு என்னெல்லாம் ஒப்ளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு டர்பைனுக்கும் அடுத்த டர்பைனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி டேட்டா ஃபுல்லும் இங்கே தான் கலெக்ட் பண்ணுவோம். ஃப்ரம் த மைக்ரோ செட்டிங் இதில் தான் நம்ம வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஏரியாவில் எந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட் எஃபிஷியண்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் தட் தே வில் ப்ரொசீட் ஃபார் இன்ஸ்டாலிங் ஆர் டேக்கிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் விண்ட் டர்பைன். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் மைக்ரோ செட்டிங்கில் திருப்பி நம்ம அகைன் எதெல்லாம் மெஷர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ விண்டோட ஸ்பீட் டைரக்ஷன், இந்த விண்ட் ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் தென் ஏதாச்சும் அப்டிகல்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ரஃப்னஸ்ங்கிறதப்பு சரௌண்டிங்ஸில் உள்ள ரஃப்னஸ், அண்ட் தென் டர்பைன் லே அவுட். ஸோ டர்பைன் லே அவுட் நீங்கள் நம்ம சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸோ டர்பைன் லே அவுட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட பிளேட்ஸோட ஏரியா தான் வந்து மெயினாக வந்து விண்டோட எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. அதாவது உங்களோட பிளேடோட நார்மல் ஹைட் எவ்வளோ, அண்ட் தென் ஸ்வெப்ட் ஏரியா, ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மேக்ஸிமம் விண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்.
ஸோ டர்பைனோட லே அவுட் என்ன, ஸோ அது டிசைன் இருக்கணும். அண்ட் ப்ரொடக்ஷன் எஸ்டிமேட், ஸோ இங்கே வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா த்ரூ அவுட் இயர் எவ்வளோ நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் லோட் கலெக்ஷன், எவ்வளோ லோட் நம்ம சப்ளை பண்ணலாம், எவ்வளோ லோட் இது வித்ஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் தென் சவுண்ட் எமிஷன், ஸோ ஒரு டர்பைன்லேருந்து எவ்வளோ சவுண்ட் எமிட் ஆகும். அண்ட் தென் த்ரூ அவுட் த விண்ட் ஃபார்ம் எவ்வளோ சவுண்ட் எமிஷன் ஆகும் த்ரூ அவுட் ஃபார் த என்வரான்மெண்ட். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு விண்மில் வச்சா அந்த விண்மில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு விசுவலைஸ் பண்ணுறது. அண்ட் தென் ஷேடோ ஃபிளிக்கரிங்னா ஸோ நம்ம பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது அதோட ஷேடோ வந்து பக்கத்தில் உள்ள ஃபார்ம் லேண்ட்ஸ் இல்லை ஒரு ஹவுஸ் ஏதாவது இருக்குதுன்னா அங்கே வந்து படும். ஸோ அந்த மாதிரி ஷேடோ ஃபிளிக்கரிங் எவ்வளோ இருக்கு. அண்ட் தென் அதர் ரெக்கமெண்டேஷன் வந்து எந்த டைப் ஆஃப் டர்பைன் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ டர்பைனோட பிளேட்ஸ் ஹைட் எவ்வளோ, அண்ட் மேக்ஸிமம் டர்பைன் டவரோட ஹைட் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரம் த மைக்ரோ செட்டிங் வில். ஸோ இதுதான் ஒரு நார்மல் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் ஃபார் விண்ட் எனர்ஜி. ஸோ விண்மில் செட் பண்ணதுக்கு ஸோ மெயினாக வி வில் சி ப்ராஸ்பெக்டிவ், வேலிடேஷன், மைக்ரோ செட்டிங். ஸோ இதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எடுத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் தே வில் சூஸ் த ஏரியா பேஸ்ட் ஆன் த மேப், சோலார் மேப். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எவ்வளோ சன்லைட் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதோட ரேடியேஷன் எவ்வளோ இருக்குங்கிறத த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த மந்த், த்ரூ அவுட் த இயர், ஸோ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ஒன்லி தே வில் செட். ஈவன் தெர் ஆர் சாஃப்ட்வேர்ஸ் விண்ட் ரிசோர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது இல்லாமல் தெர் ஆர் சம் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாகவும் we can collect data without going to the field work பண்ணாமே சில டேட்டாவை ஆல்ரெடி கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா ஃபுல்லுமே அவைலபிள் இன் இன்டர்நெட். ஸோ அட்லஸ் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க, விண்ட் அட்லஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல டேட்டா ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி சோர்சஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், ஸோ ரினியூவபிள், நான் ரினியூவபிள், பிரைமரி, செகண்டரி, கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், கமர்ஷியல், நான் கமர்ஷியல். ஸோ என்னென்ன சோர்சஸ் பார்த்தோம், ஹைட்ரோ, தெர்மல் பார்த்தோம். அண்ட் தென் இல்லாட்டி நேச்சுரல் சோர்சஸ் அப்படி பார்த்தோம். ஸோ சன், விண்ட், வாட்டர், ஜியோ தெர்மல் பார்த்தோம், டைடல், அண்ட் தென் நியூக்ளியர், பயோமாஸ். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோர்சஸ். ஸோ அதில் கன்வென்ஷனல் என்ன, நான் கன்வென்ஷனல் என்னன்னு பிரித்தோம். ஆஃப்டர் தட் ஒரு சோர்ஸையும் எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பயோமாஸோட ஃபார்மேஷன் என்ன, அதோட சோர்ஸ் என்ன, என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம், அதர்ஸ் எப்படி பயோகேஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் நியூக்ளியர் ஃபியூல், ஸோ ஒரு நியூக்ளியர் ஃபியூல் சைக்கிள் ஒன்று பார்த்தோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ எப்படி யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அகைன் இட் வாஸ் டிஸ்போஸ் சேஃப்லி. அண்ட் தென் ஃபாசில் ஃபியூல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லைக் கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ். அண்ட் தென் அதோட ஃபார்மேஷன் எப்படி இருந்துச்சு, அதோட டிமெரிட்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். ஹைட்ரோ அண்ட் விண்ட், ஸோ விண்மில்லோட ஒர்க்கிங், அதோட பார்ட்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். ஹைட்ரோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைட்ரோ ஸ்டேஷன். சோலார் எடுத்தோம் அப்படின்னா சோலார் தெர்மல் அண்ட் சோலார் பிவி பார்த்தோம். ஜியோ தெர்மல்லையும் 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்த்தோம், லைக் ட்ரை ஸ்டீம், ஃபிளாஷ் ஸ்டீம், பைனரி சைக்கிள், அந்த மாதிரி பார்த்தோம். தென் எனர்ஜி கன்வர்ஷன், ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் வி ஹேவ் கான் த்ரூ ஃப்ரம் கன்வென்ஷன், நான் கன்வென்ஷன் அண்ட் தீஸ் 4 டாபிக்ஸ். இந்த 4 டாபிக்ல என்னென்னா நம்ம கவர் பண்ணுவோமோ அது ஃபுல்லுமே கம்மிங் அண்டர் எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் ஹவு வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் த மினரல்ஸ் which is required for our energy. So அது எப்படி பார்த்தா. then final topic resource assessment. To establish a plan we need to analyze the availability of resources and availability of other factors. So அது எல்லாமே we will check. So this is the first unit. So we have finally ended the first unit. If you have any doubts regarding first unit or if you need any other notes, just let me know. So okay, CO1 assessment. So first of all நம்ம ரெண்டு assessment plan பண்ணுவோம், viva and assignment. And then course and survey will be at the end of our course. So viva வந்து ஒரு CO-க்கும் இண்டிவிஜுவல் viva தான். மொத்தம் 5 CO-க்கும் 5 viva இருக்கும். So ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு பேசனுக்கும் மேக்ஸிமம் 5 questions இது பண்ணுவோம். So you can call me Monday வந்து viva வச்சுக்கலாம். So you can call me or we can connect through Google Meet. Just உங்களோட நெட்வொர்க் அவைலபிலிட்டி பொறுத்து preferable Google Meet ஆனா you can have a direct contact. So video contactலயே நம்ம பார்த்துக்கலாம். So 5 question maximum of 10 minutes, அதுக்கு மேல மேக்ஸிமம் போகாது. மார்க் அலோகேஷன் வந்து ரூபிக்ஸ் ஆல்ரெடி கோர்ஸ் பிளான்ல கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் யுவர் ஆன்சர்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் வாட் ஆர் த கண்டென்ட், அது எல்லாம் பொறுத்து தான் மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரெஃபர் த ரூபிக்ஸ். தென் அசைன்மெண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசஸ்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் வந்து நம்ம CO1 அண்ட் CO2 ரெண்டுத்தையும் கம்பைஸ் பண்ணி சிங்கிள் அசைன்மெண்டா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா, ஸோ மண்டே யூ வில் ஹேவ் அ viva. So be ready. So Saturday and Sunday 2 நாள் டைம் இருக்கு. just brush up the things. You can refer the 2 more questions posted in our question bank. அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். Yes, thank you. So attend the MCQ for today's class and today Saturday, so we have 2 periods. So another video will be posted after 12 o'clock.